எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். குறையை பார்க்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த குறையினாலே பிடிக்காது. உங்களை குறை சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது, யாரையும் குறை சொல்லவும் உங்களுக்கு பிடிக்காது. அது எதுக்கு இந்த குறை சொல்லுவானே? அதே நேரத்தில் நமக்கு நம்மளை யாராவது குறைச்சி எடை போட்டால் நமக்கு சுத்தமாக பிடிக்காது. எடை போடுறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை ஒருத்தவன் நம்மளை வச்சு பேசுவான் பாருங்கள், அது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. பல பேரோட பேச்சை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள். இந்த உன்னிப்பு அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? நமக்கு நேரம் வரும்பொழுது தான் அதை கவனிக்கவே தோணும். அதனால் நிறைய நேரங்களில் கவனம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். எல்லோரும் நம்மளை திட்டுவாங்க, ஏன் இது கொஞ்சம் கவனிக்க மாட்டியா, நீ கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே எடுத்தோம். இந்த எத்தனை ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஒரு சர்வே எடுக்கும்போது அடுத்தவர்களை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் இடத்துலேயே இருக்குது. 97%, அதாவது நாங்கள் கேட்டது ஒரு 550 பேரோ 560 பேர்கிட்ட கேட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 99% பேர்கள் அடுத்தவர்களை கவனிக்கிறவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ இன்னிலிருந்து தனுசு ராசிக்காரவங்க அடுத்தவங்களை கவனிக்காதீங்க. நீங்கள் கவனிக்கிறதுலே பிரச்சனை உங்களுக்கு தான். அதில் இப்போ பாருங்கள், அர்த்தாஷ்டம சனியாக ஆரம்பிக்கிறார் சனி பகவான்.
அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருக்குறோமா, நம்ம சீட் கரெக்டாக இருக்குது, ஓகே டன். இந்த சீட்டுக்கு என்ன பிரச்சனை வரக்கூடாது, அதை கரெக்டாக பண்ணணும். நம்ம பதவிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம பதவியை நம்ம சரியாக பண்ணணும். இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு, இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு, அந்த சீட்டுக்கு ஏன் இன்னும் ஒருத்தன் வரவே இல்லை, அவன் ஏன் லேட் ஆகுது வரத்துக்கு, அவன் மட்டும் ஏன் முன்னாடியே போயிடுறான், அவன் மட்டும் ஏன் கார் வாங்கினான், அவன் மட்டும் ஏன் வண்டி வாங்கினான், அவன் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் வீடு கட்டி போகிறான், நம்ம ஏன் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வீடு கட்டக்கூடாது, நம்ம மட்டும் ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கிறோமே, அவனுக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டு நம்ம இப்போ ப்ரொமோஷன் ஆனால் என்ன, நம்ம அதை பற்றி நம்ம ஓனர்கிட்ட கேட்போமே, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். புரியுதுங்களா? அவன் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், அந்த அந்த இடத்த அவன் எப்படி வேணாலும் அந்த கடந்திருக்கலாம். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம சீட்டை பார்த்துக்கணும். இப்போ நம்ம எதையாவது போய் கேட்க போனாலோ நம்மளே அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எலிஜிபிள் தெரியாமல் காசு உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, மணி மைண்டை நம்ம கொண்டு போய் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. மணி மைண்டில் இப்போ கொண்டு போகாதீங்க. மைண்டை மணி பக்கம் திருப்பாமல் நல்லா கவனிங்க. மைண்டை செயல் பக்கம் திருப்புங்க. இருக்கிறதை தக்க வைத்து கொள்ளுங்கள். அப்போ நல்ல இடமாற்றங்கள் நடக்கும். இது வந்து ஒசர்வதற்கான ஒரு நல்ல நேரம், ஒரு உயர்வு, ஒரு ஒசரத்துக்கு போகிறதுக்கு இது நல்ல நேரம். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி கீழே டவுன் ஆகக்கூடாது. அப்போ நம்ம ரொம்ப யாரையாவது கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னா அப்பயே நம்ம டவுன் ஆகிறோன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு புரியாது. அதனால் நிம்மதி போயிடும். இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால், நம்மளை யாரோ தரக்குறைவாக நினைக்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். எவன் என்ன நினைக்கிட்டு போட்டுமே, நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், அது எனக்கு தான் பிடிக்குது, நான் ஒரு சாரீ கட்டுறேன், எனக்கு பிடிக்குது, நான் ஒரு வைர மோதிரம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு பிடிக்குது. ஒருத்தன் சொல்லுவான் வைர மோதிரம் போடாதே அப்படின்வான். உடனே நம்ம பயந்துட்டு கைட்டு வைக்கக்கூடாது. வைரம்லாம் போடணும், எல்லோரும் போடலாம், போட லாபம்தான். அந்த காலத்தில் வைர மோதிரம் போடாதுன்னு சொன்னதுக்கு ரெண்டே காரணம். ஒன்று, அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள், நீ மாட்டி எல்லோரும் வைரன்னு வீட்டில் கேட்டிங்கன்னா எப்படி வாங்கி கொடுக்குறது, அதனால் அப்படி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க வைரம் போடாத அப்படின்னு. ரெண்டாவது, வைரம் போடும்போது மோதிரத்தில் போட்டோம்னா சாப்பிடும் போது ஏதோ உருகி அப்போல்லாம் நம்ம உள்ளே போயிடுச்சுன்னா போய் சேர்ந்துருவோம். ரெண்டு தான் காரணம். வைரம் தங்கம், இன்றைக்கி தங்கமே தலைக்கு மேலே ஏறி நிற்கிது, வைரம் மாதிரி ஆகிட்டு, வைரத்தெல்லாம் தாண்டி போயிட்டு தங்கம் 1 கிராம் தான் இன்னும் வாங்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது. இனிமேல் எல்லோரும் சொல்லுவாங்க தங்கம் போடாதே அப்படின்வாங்க. அப்புறம் அதெல்லாம் நம்பக்கூடாது. எல்லோரும் வைரம் போடல, வைரம்லாம் வர சேர்த்துக்கிட்டே இருப்போம், தங்கம்லாம் வர சேர்ந்து நம்மளால் முடிஞ்சது 1 கிராம் வாங்குவோம், அவ்வளோதான் நம்மளால் முடியும். வாங்குறது என்ன முடியுதோ வாங்குவோம். அதனால் இந்த நேரத்தில் மற்றவங்களை கவனிக்கிறத விட இந்த காலகட்டத்தில் உங்களை கவனித்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். இது அர்த்தாஷ்டம சனி இடமாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கான பேஸ்மெண்ட்டை போடுறது. அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். உங்களை நீங்கள் ரொம்ப கவனிக்கும் போது, உங்கள் சேரை நீங்கள் பாதுகாக்கும் போது அடுத்த பதவிகள் காத்து இருக்கிறது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் நிறைய சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் இப்போ மாற்றி கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ள ஒரு கனிவை கொடுக்க போகிறார். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, மூடிய கதவுகள் அதிசயமாக திறக்கக்கூடிய காலம். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் எனக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு நினச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு கதவுகள் மூடப்பட்டாச்சு அப்படின்னா அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கதவுகள் திறக்க போகுது. அதுவும் அதிசயமாக எதிர்பாராத ஒரு தருணத்தில் இது நடக்க போகுது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல செய்திகள் வரப்போகிறது. இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியினால் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. தயாராக இருங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் தயாராக இருக்கணும். போர்னாலே வெற்றி பெறுவதற்கு தான், பயப்படுறதுக்கு இல்லை. இதில் உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. சரியா? அதுதான் நான் சொன்னேன், மூடிய கதவுகள் திறக்கும் அதிசய காலம். இதுக்கு பேரே இந்த காலமே ஒரு அதிசயம். நம்ம இந்த இடத்துல என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த கதவு மூடிடுச்சு, நமக்கு ஒரு ஜன்னல் கூட திறக்கலை, ஏன் நமக்கு இப்படி இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரியா? சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறார், மூடிய கதவுகள் திறக்கும். நமக்கு ஒரு நல்ல அதிசயமான காலம் அப்படி நம்புங்க. நம்பிக்கை மட்டும்தாங்க நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கணும். நம்ம தானாக பின்னாடி போகலாம், நல்லது நடக்கும். அன்பான உறவுகளே,
இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாது பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.